ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. நிறைய பேர் நம்ம சேனல் பிடிக்காததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது நான் வந்து இந்த ஸ்டாப் லாஸ் போடுங்க அப்படின்னு சொல்லலையா, இது வந்து அவங்களுக்கு பிடிக்கலையா, ஸ்டாப் லாஸ் போடுங்க அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி இந்த டார்கெட் கம்ப்ளீட் ஆகிறவரெல்லாம் ஹோல்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலையா, இது வந்து பிடிக்கல. அதே மாதிரி இந்த சைக்காலஜி விஷயங்கள் வந்து டெய்லி ஒரு ட்ரேட் பண்ணி சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுங்க, அது வந்து அவங்களுக்கு பிடிக்கல. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு பிடிக்கல சார், அதனால தான் வந்து உங்கள் சேனலை நாங்கள் பார்க்குறதில்ல, அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் அந்த வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதுக்கு வந்து கமெண்ட்ஸ் நிறைய பேர் வந்தாங்க. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய எக்கச்சக்கமாக வந்துருந்துச்சு. நம்ம சேனல் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்டாக சொல்கிறேன். நான் வந்து நல்லா சூப்பர் கமெண்ட்டில் நல்லா வந்துருந்துச்சு அப்படிலாம் சொல்கிறேன். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய வந்துருந்துச்சு. என்னென்னா அவங்களுக்கு ஸ்டாப் லாஸ் போடுங்க அப்படின்னு சொல்கிறது பிடிக்கல, டார்கெட் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுங்க அப்படின்னு பிடிக்கல. சில விஷயங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜி ஒரு இலைமறைவு காய்மறைவாக கொடுத்தா அவங்களுக்கு பிடிக்கல. அவங்களுக்கு அந்த நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லைங்களா, ஸோ 100 ரூபாய்க்கு மேலே போனால் வாங்கிக்கங்க, 105 டார்கெட்டு 110 டார்கெட்டு செகண்ட் டார்கெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள தான் பிடிச்சிருக்கு. இந்த இடத்துல இந்த மாதிரி விஷயங்கள் கல்வி கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வம் எங்களுக்கு இல்லை சார், அது மாதிரிலாம் தேவையில்லை எங்களுக்கு, சும்மா வளவலன்னு பேசிகிட்டு இருக்காதிங்க அப்படின்றவங்க சொல்லியிருந்தாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது மிச்சம் அந்த இருக்கிற நம்ம சேனல் அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கோ, நம்ம சேனல் ஆக்சுவலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு கூட ஒரு இப்போலாம் யோசனை பண்ணமாகுது. பிடிச்சிருந்தா பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி லைக் கூட ஆகலாம், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரைட். கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனில் ஸ்டில் இன்னமும் அந்த 95% லாஸஸ் வருது. எதுக்கு ஏன் அப்படின்றத அவர் மேம்போக்காக சொல்லிவிடுவாங்க. இதில் வந்து கொஞ்சம் நீங்கள் ஸ்ட்ராங்காக கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். நீங்கள் இத்தனை பேர் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. நான் இன்ட்ரேடேயில் ஆப்ஷன் பையிங்கில் உடனே டக்குன்னு ட்ரேட் எடுத்து நான் வந்து பணம் சம்பாதிச்சு ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்றவங்க ரொம்ப கம்மி. அந்த 1% 2% மிச்சப்படி என்னென்னா ட்ரேட் எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மைண்ட் செட் அதிகமாக இருக்குது எங்களுக்குள்ளே அப்படின்றவங்க தான் அதிகம். அதாவது ஒரு ட்ரேடு முடிச்சதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு ட்ரேட் சும்மா இருக்க முடியல சார், இப்போ ஒரு 10,000 நான் சம்பாரிச்சிட்டேன், இல்லை 5,000 சம்பாரிச்சிட்டேன் காலையில் அப்படின்னா ஓகே, சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஆனால் மிச்ச டைம் ஒரு 10 மணி 10:30 மணி ஆகிடுச்சு. 10 மணிக்குள்ளே 5,000 சம்பாரிச்சிட்டேன். ஆனால் 10 மணி ஆகிடுச்சு, எனக்கு அங்கே அதுக்கப்புறம் நிறைய வாய்ப்புகள் வரா மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் நிறைய வாய்ப்புகள் வராமல் தெரியுது. இன்னொரு என்ட்ரி போட்டு பார்க்கலாமேன்னு பார்த்தா நமக்கு ஆப்போசிட்டாக போய்ட்டு அந்த 5,000 போய்ட்டு மேற்கொண்டு பார்த்தா 20,000 போயிட்டே இருக்குது. இதுதான் வந்து பிரச்சனை. அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல தான் கவனிக்கணும். ஸோ நம்மளை ஏதோ விஷயம் வந்து நம்மளை அறியாமல் நம்ம ஏதோ பண்ணிகிட்ருக்கோம். அப்போது நம்ம என்ன பண்ணோம், அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரி, எப்படி சார் கவனமாக இருக்கிறது அப்படின்னா, இப்போது கால் ஆப்ஷன் நீங்கள் புட் ஆப்ஷன் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் இந்த இடத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். நம்ம எஜுகேஷன் குரூப்பில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன்கிட்ட ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகுது. இந்த இடத்துல காலையில் ஒரு ட்ரேட் எடுத்தீங்க, ரைட்டுங்களா? ஸோ காலையில் ஒரு ட்ரேட் எடுத்தீங்க. காலையில் ஒரு ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் அது இன்னும் ப்ராஃபிட் புக் பண்ணிங்க, ரைட், ஓகே. அதுக்கப்புறம் பார்த்துங்க இன்னொரு ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு பையோ சேலோ ஏதோ பண்ண போகிறீங்க உங்களோட மைண்டில். இப்போது ப்ரெசென்ட் இது ரெஜிஸ்ட்ரேஷன் தெரிஞ்சு இந்த மூமெண்டம் கேட்ச் பண்ணிட்டீங்க, ஓகே. அதுக்கப்புறம் இந்த பை மூமெண்டம் உங்களால் கேட்ச் பண்ண முடியுமா, இங்கே அப்புறம் இன்னொரு சேல் அடிக்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் இருக்குது. ஏன்னா டே லோ கட்டாயிருக்கு, இன்னொரு சேல் அடிக்கலாம் அப்படின்னு. இப்போ இங்கேருந்து சப்போர்ட் எடுத்த மாதிரி தெரியுது, இங்கேருந்து பை எடுக்கலாம் அப்படின்னு, இல்லை இங்கேருந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு திரும்ப மேலே போவோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட். அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து நிறைய விதங்கள் பை சேல் கன்ஃபியூஸ்லாம் வரும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கிறீங்க இல்லைங்களா, அங்கே கூட நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த ஓடிஎம் எடுக்காதீங்க, ஏடிஎம் அல்லது இந்த மணி எடுங்க. அப்போ இந்த மணியில் உங்களுக்கு ஓரளவுக்கு ப்ராஃபிட் வரும். இந்த மணி ஏடிஎம் இதில் வந்து ஓரளவுக்கு உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும், ஓடிஎம்மில் ஆகாது அப்படின்னு. ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், இது வந்து இந்த மணி டு ஏடிஎம் தான், இது வந்து ஓடிஎம் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த நிஃப்டி ப்ரைஸு டே லோவை கட் ஆகிட்டு கீழே ட்ராவல் ஆகிட்டுருக்குது. டே லோவை கட் ஆகிட்டு கீழே ட்ராவல் ஆகிட்டுருக்குது. அப்போது இதனுடைய புட் ஆப்ஷனோட ப்ரைஸ் வந்து நல்ல அதிகமான லாபத்தில் தான் இருக்கணும், அதாவது கிட்டத்தட்ட லாபத்தில் தான் இருக்கணும் முக்கால்வாசி அப்படின்ற ஒரு கொஷின்ஸ். புட் ஆப்ஷனு லாபத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, டே ஹை எங்கே இருக்குது, கிட்டத்தட்ட இங்கே தான் இருக்குது. அதாவது இதனுடைய ப்ரைஸ் டே லோ கட் ஆக சொல்லோ, இதனோட ஹை கட் ஆகிட்டு ப்ரைஸ் மூவ்மெண்ட் ஆகணும் இல்லையா, அது இந்த மணி ஆக சொல்லோ ப்ரைஸு டீப்பாக கட் ஆகிட்டு மேலே போகணும் இருந்துச்சு. ஆக்சுவலாக எவ்வளோக்கு எவ்வளோ கீழே வருமோ அவ்வளோ கீழே வந்துடும் டக்குன்னு. நீங்கள் புட்டாக இருக்கட்டும் காலாக இருக்கட்டும், உங்களோட சைடை வந்து ஃபாஸ்ட்டாக மூமெண்டம் இல்லை அப்படின்னா, இந்த மாதிரி தேங்கி ஸ்லோவாக வருது அப்படின்னா கூட உங்களுக்கு ப்ரீமியம் குறைஞ்சிட்டு கீழே வந்து நிற்கும். இப்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு டே லோவில் தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. இது கால் ஆப்ஷனும் சரி புட் ஆப்ஷனும் சரி.
கால் ஆப்ஷன் வந்து டே லோவில் ட்ராவல் ஆகிட்டு ஓகே சார், அது வந்து கால் ஆப்ஷன் வந்து அதோட ப்ரீமியம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு, இது ஓகே. புட் ஆப்ஷன் ஏன் சார் கீழே வந்து, இது முக்கால்வாசி இங்கே தானே, இப்போ இது அட்லீஸ்ட் இங்கே ட்ராவல் ஆக சொல்லி இது மேலே தான் ஒரு 200 190 அங்கே தான் ட்ராவல் ஆகணும். ஏன்னா இதில் நேற்று நடந்த விஷயங்கள். புட் ஆப்ஷனில் மார்க்கெட் கீழே வருதுன்னு ட்ராவல் ஆகிட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு எக்ஸிட் ஆகிட்டு நம்ம ப்ராஃபிட்டே வரல, எனக்கு லாபமே வரல அப்படின்னு. ஏன் அப்படின்னா இதுதான். இது கூட இன்னும் சில விஷயங்கள் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உதவிகரமாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் ஆப்ஷன்ஸ் டேட்டா பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரிஞ்சிடும், நம்ம வந்து எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கலாம், என்ன பண்ணலாம், இது பண்ணலாம் அப்படின்னு. எங்கே ரைட்டர்ஸ் அதிகமாக இருக்காங்கன்னு பாருங்கள். காலில் ரைட்டர்ஸ் அதிகமாக இருக்காங்களா, புட்டில் ரைட்டர்ஸ் அதிகமாக இருக்காங்களா. மார்க்கெட் எதுக்கு மேலே போகாது, எதுக்கு கீழே வராது. ஸோ நம்ம எந்த ப்ரைஸில் அதிகமான வேல்யூம் இருக்குதோ அதில் நம்ம ட்ராவல் பண்ணலாம். இப்போது ஒரு 10 ரூபா பொருளை வாங்குகிறோம், டக்குன்னு வாங்குறோம் இருக்கணும், அதே மாதிரி கொடுக்கணும்னு இருக்கணும். ரொம்ப ரேராக வந்து எனக்கு வேணாம்ப்பா நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களுக்கு 10 ரூபா ஆட்டோமேட்டிக் கம்மியாகிடும். உங்களுக்கு டிமாண்ட் கம்மியாகிடுச்சுன்னா 9 ரூபாய்க்கு வந்துடும், 8 ரூபாய்க்கு கீழே இறங்கிடும். நீங்கள் யாரும் வாங்குறவங்க இல்லை விற்கிறவங்க இல்லை அப்படின்னா அது பிரயோஜனமே இல்லை உங்ககிட்ட வச்சுட்டு. எப்படியா இருந்தாலும் அதுக்கு 7 6 கடகடன்னு இறங்கிட்டே இருக்கும். அதிகமான வேல்யூ சொல்ல சரி கொடுப்பா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்றவங்க யாருன்னா இருந்தால் மட்டும்தான் உங்களால் அடுத்த லெவல் மேலே மூவ் பண்ணி போக முடியும். இப்போது இந்த ஆப்ஷன்ஸ் செயின் பார்த்தீங்கன்னாலும் தெரிஞ்சிடும், இல்லை உங்களுக்கு உங்களுடைய ப்ரோக்கர்ஸ் டேட்டாஸ் கலெக்ட் பண்ணாலும் தெரிஞ்சு உங்களுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கூட பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 25,000க்கு காலில் ரைட்டர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க. அப்போது இதுக்கு என்ன வந்து 25,000 வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போது அதுக்குள்ளே எங்கெங்கெல்லாம் வந்து ஆப்ஷன்ஸ் ரைட்டர்ஸ் இருக்காங்க, காலில் ரைட்டர்ஸ் இருக்காங்களா, புட்டில் ரைட்டர்ஸ் இருக்காங்களா அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ ப்ரெசென்ட் அந்த டைமில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயுமே வந்து கரெக்டாக இருக்காங்க, காலையும் புட்லேயுமே ரெண்டுத்துலேயுமே வந்து ரைட்டர்ஸ் கரெக்டாக ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அப்போ நமக்கு அந்த டேஷ் அங்கே ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரீமியம் கம்மியாகிட்டு இருக்கும். ஆனால் இதே உங்களுக்கு புட்டில் ரைட்டர்ஸ் கம்மியாக அந்த காலில் இன்னும் கொஞ்சம் ரைட்டர்ஸ் அதிகமாக இருந்தாங்க அப்படின்னா என்னாவும் ஓகேப்பா சரி நம்ம வந்து புட்டில் போகலாம், ஓரளவுக்கு மார்க்கெட்டு சரி அப்படின்னு. ஆனால் புட்டில் ரைட்டர்ஸ் அதிகமாக இருக்குது சொல்லணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். என்ட்ரிக்காக நீங்கள் போடணும், எல்லாம் நடந்து முடிஞ்சிட்டோம். அங்கே என்ன ப்ரைஸ் அப்படியே நேற்று லாஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கன்சல்டேஷன் ஆகிட்டுச்சு. அதாவது நிறைய ரைட்டர்ஸ் கால் ரைட்டர்ஸ் புட் ரைட்டர்ஸ் இருக்கு சொல்லணும்னா உங்களுக்கு ப்ரீமியம் குறைஞ்சிட்டே வரும், குறைஞ்சிட்டா கடைசியில் 0 ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் இல்லை. ஸோ இந்த கால் ரைட்டர்ஸ் புட் ரைட்டர்ஸ் எங்கே அதிகமாக இருக்காங்கன்னு பாருங்கள். ஒன்ஸ் இந்த மாதிரி புட் ரைட்டர்ஸ் பாதி இருந்தால் கூட ஓகே, நீங்கள் வந்து ஓகே புட்டில் மூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி காலில் கம்மியாக இருந்து புட்டில் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கால் சைடு கூட மூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா எப்போனா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், அது ஒரே மாதிரி இருந்துகிட்டே இருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்துட்டே இருங்க, அந்த உங்களோட என்ட்ரி டைமில் அந்த டைமில் யார் எங்கே இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு என்ட்ரி இடுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்தல உங்களோட சின்ன ஒரு நாலேஜ் கெயின் பண்ணிவிட்டு மேலே போகிற மாதிரி இருக்கும். இது வந்து பேசிக் விஷயம் தான். இன்னும் இதில் அட்வான்ஸில் விஷயங்கள் நிறைய போயிட்டே இருக்கும், சொல்ல எண்டே கிடையாது. இதில் ஆக்சுவலாக கல்விக்கு வந்து எண்டே கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள் சொன்னால் கண்டிப்பாக வந்து பழைய ஆளுங்களுக்கு பிடிக்காது. அந்த அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க, அவங்களுக்கு அந்த இன்ஸ்டண்ட்டாக குயிக்காக மணி பண்ணுறவங்களுக்குலாம் இவ்வளோ இந்த அளவுக்கு உட்காந்து கூட நம்ம வீடியோ பொறுமையாக பார்த்துருக்க மாட்டாங்க என்னுடைய கெஸிங் பிரகாரம். ஏன்னா அதுக்கு கீழே சப்ஸ்கிரைப் தெரியும், சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க, லைக் பண்ணுறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க, கமெண்ட் பண்ணுறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா ஓகே அவங்களுக்கு பிடிக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த சந்திக்கலாம். தேங்க்யூ.